ஈரான் சரியான புத்திசாலித்தனம். அமெரிக்கா போரை வைத்தே கோடி கோடியாக கூடுதலாக சம்பாதிக்கும் வித்தை. மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் உலகமே உற்று நோக்கும் ஒரு புள்ளியாக மாறியிருக்கிறது ஹார்முஸ் ஜலசந்தி. இஸ்ரேல் ஈரான் இடையிலான நேரடி மோதல் வெறும் ஏவுகணைகளுடன் நின்று விடாமல் உலக பொருளாதாரத்தின் முதுகெலும்பான கச்சா எண்ணெய் விநியோகத்தையே ஆட்டி படைக்க தொடங்கியுள்ளது. ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியில் சுமார் 90% கார்க் டெர்மினல் வழியாகவே நடைபெறுகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான போர் சூழலை ஈரான் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டுள்ளது ஆச்சரியமான உண்மை. அமெரிக்கா ஈரானின் இராணுவ நிலைகளை தாக்கினாலும் உலகளாவிய எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற அச்சத்தில் எண்ணெய் முனையங்களை நேரடியாக தாக்கவில்லை. இந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்ட ஈரான் தனது கோஸ்ட் ஃப்ளீட் மூலம் சீனாவுக்கு தொடர்ந்து எண்ணெய் விநியோகம் செய்து வருகிறது. சர்வதேச எரிசக்தி முகமையின் தரவுப்படி ஈரான் தற்போது நாளொன்றுக்கு 17 முதல் 20 லட்சம் பேரல் எண்ணெய் ஏற்றுமதி செய்து சாதனை படைத்து வருகிறது. ஈரானின் கடற்படை ஹார்முஸ் ஜலசந்தியில் தனது பிடியை இறுக்கியுள்ளது. அந்த வழியாக செல்லும் வெளிநாட்டு போர்க்கப்பல்கள் மற்றும் சரக்கு கப்பல்களிடம் யுத்த வரி என்ற பெயரில் சுமார் 16.5 கோடி ரூபாயை கட்டணமாக வசூலிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது சர்வதேச வர்த்தக விதிகளுக்கு புறம்பானது என்றாலும் ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ள அந்த பகுதியில் வேறு வழியின்றி கப்பல்கள் தவிக்கின்றன. ஈரானின் இந்த ஆதிக்கம் மற்ற வளைகுடா நாடுகளை நிலைகுலைய செய்துள்ளது. சவுதி அரேபியா, கத்தார், ஈராக், குவைத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளின் எண்ணெய் உற்பத்தி மற்றும் விநியோகம் சுமார் 70% வரை சரிந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த அரசியல் பதற்றம் காரணமாக பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரே நாளில் 3.26% உயர்ந்து $112.19 எட்டியுள்ளது. இது கடந்த 2 ஆண்டுகளில் இல்லாத உச்சமாகும். எண்ணெய் விலை $100 மேல் நீடித்தால் அது உலகெங்கிலும் பணவீக்கத்தை ஏற்படுத்தும். உலக சந்தையில் அதிகரித்து வரும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த அமெரிக்கா ஒரு அதிரடி முடிவை எடுத்துள்ளது. மார்ச் 20 முதல் ஏப்ரல் 19 வரை கடலில் ஏற்கனவே உள்ள ஈரான் எண்ணெய் டேங்கர்களில் இருந்து எண்ணெய் வாங்குவதற்கு 30 நாட்கள் விலக்கு அளித்துள்ளது. இதன் மூலம் சுமார் 14 கோடி பேரல் எண்ணெய் சந்தைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு தற்காலிக தீர்வே என்றாலும் உடனடி தட்டுப்பாட்டை போக்க உதவும் என அமெரிக்க கருவூல அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்துள்ளார். இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவையில் 80%க்கும் அதிகமானவற்றை இறக்குமதி செய்கிறது. கச்சா எண்ணெய் விலை உயர்வு பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்தும். இது அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்திற்கு வழிவகுக்கும். எரிசக்தி செலவுகள் அதிகரிப்பது இந்திய நிறுவனங்களின் லாபத்தை குறைக்கும். இதனால் பங்குச்சந்தையில் சரிவு ஏற்படலாம். சமீபத்தில் ஒரு இந்திய எரிவாயு கப்பலை ஈரான் கடற்படை பாதுகாப்பாக ஹார்முஸ் கடந்து செல்ல உதவியது. ஒரு சிறிய நிம்மதியை தந்தாலும் ஒட்டுமொத்த பாதுகாப்பின்மை நிலவுகிறது. இதற்கிடையில் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரானுடன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக செய்திகள் உலா வருகின்றன. ஆனால் ஈரான் தரப்பிலிருந்து 2 முக்கிய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதுவரை ஏற்பட்ட இழப்புகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். எதிர்காலத்தில் தாக்குதல் நடத்தப்படாது என்பதற்கு உத்தரவாதம் வேண்டும். மத்திய கிழக்கில் இந்த எண்ணெய் அரசியல் வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான போர் அல்ல. அது உலக பொருளாதாரத்தின் வாழ்வா சாவா போராட்டம். ஈரானின் பிடிவாதமும் மற்ற வளைகுடா நாடுகளின் முடக்கமும் கச்சா எண்ணெய் விலையை எங்கே கொண்டு போய் நிறுத்தும் என்பது அடுத்த 30 நாட்களில் அமெரிக்கா அளித்துள்ள சலுகையை உலகம் எப்படி பயன்படுத்துகிறது என்பதில்தான் உள்ளது.